ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல வயதான பெரியவர்கள் வந்திருக்காங்க. அந்த வயதானவங்களுக்கு 3 மகன்கள் இருக்காங்க. 3 மகன்களுமே நல்லா வளர்ந்துட்டாங்க, கல்யாண வயசாயிடுச்சு. இப்பதான் அந்த 3 மகன்களும் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க, இது போல நாங்க 3 பேருமே சகோதரர்கள் தான். எங்களுக்கு ஒரு சகோதரி இருந்தா ரொம்ப அன்பா இருப்போம், ரொம்ப அழகா இருக்கும், குடும்பமா இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அவருடைய பெற்றோர்களும் சரிப்பா அப்படின்னு திரும்பவும் ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க, ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான சகோதரி கிடைச்சதால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப அந்த சகோதரர்கள் எல்லாமே அந்த சகோதரி மேல ரொம்ப பாசம் வைக்கிறாங்க. இப்ப அந்த 3 சகோதரர்களும் நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த சகோதரிக்கு வயசு 14. அவளுடைய தங்கச்சி பேரு ருக்மணி. ருக்மணி ரொம்ப அழகா இருப்பா, அதே நேரத்துல எல்லாரும் மேலயும் ரொம்ப பாசமாவும் இருப்பா. இப்ப எல்லாருமே சந்தோஷமா இருந்தாலும் மனசுல ஒரு பெரிய ஒரு துக்கம் இருக்குது. அது என்னன்னா, ருக்மணிக்கு 14 வயசு இருக்கும் போது அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்துடுறாங்க. இப்ப அண்ணன்கள் தான் முழு பொறுப்பு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டு வேலையில இருந்து எல்லா வேலையுமே ருக்மணி மேல விழுது. இப்ப அவங்க சமைக்கிறது, சாப்பாடு கொடுக்கறது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு அண்ணன்களுக்காக ருக்மணி செய்யறா. ஒருத்தன் பேரு சகாதேவன், ஒருத்தன் பேரு விஸ்வாஸ், அர்ஜுனன். அவங்களுடைய ஒற்றுமை பார்த்து அந்த ஊரே பொறாமப்படுது. இந்த இடத்துல தான் அந்த ஊர்ல தேவதாஸ்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு ஒரு மந்திரவாதி. தேவதாசிடம் அந்த குடும்பத்தை பிடிக்காத சில பேர் போய் அவங்களை எப்படியா பிரிக்கணும், ஒற்றுமையை குலைக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, அவனுடைய சகோதரிகளை அவங்களே கொன்றுவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அந்த மக்களுக்கே ஆச்சரியம். ஏன்னா தேவதாசுக்கும் அந்த குடும்பத்து மேல அவ்வளவு ஒரு கோபம். ஏன்னா அவரு தான் அந்த ஊருக்கு தலைவர். அந்த ஊர்ல எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் லஞ்சம் வாங்கிட்டு இவ்வளவு விஷயம் பண்றாங்க. இத அந்த 3 பேருமே லஞ்ச ஒழிப்பு துறைக்கு சொல்லுவாங்க. ஆனா எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அவங்க 3 பேருக்குமே குழந்தை இல்ல. கல்யாணம் ஆனத்துல இருந்து கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணாத நாளே இல்ல. எல்லா நாளுமே கடவுள் தான் வேண்டிக்கிறாங்க. 3 பேருக்குமே குழந்தை இல்ல. இதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை வெடிச்சிட்டு இருக்கும். இந்த இடத்துல தான் தேவதாஸ் என்ன பண்றாருன்னா, ஒரு பிச்சைக்கார வேஷம் போட்டு அந்த தெருவில் நடந்து போறாரு. இந்த இடத்துல தான் அங்க சொல்றாரு, அம்மா சோறு போடுங்கம்மா, பிச்சை யாராவது போடுங்கம்மா அப்படின்னு அவர் சொல்றாரு. சகாதேவனுடைய மனைவி வெளில வரா. வெளில வந்து சுட சுட ரொட்டி போட போறா. அப்பதான் சொல்றாரு, உங்க மடி இன்னும் காலியா இருக்குமா, ஏன் நிரம்பலன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அவங்க ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறாங்க. எப்படி அவங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இன்னும் குழந்தை பொருட்கள்னு எப்படி ஐயா தெரியும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இப்பதான் சொல்றாரு, ஒரு கருப்பு நிழல் உங்க வீட்டுல இருக்கு, அந்த கருப்பு நிழல எடுக்கிற வரலையும் உங்களுக்கு குழந்தை பொறுக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு மேல அதிர்ச்சி ஆகுறாங்க. நான் சொல்றது நல்லா விட்டு கேளுங்க. காட்டுல வடக்கு திசையை நோக்கி இந்த காட்டுல நடங்க, அங்க ஒரு பெரியவர் வந்து உட்கார்ந்து இருப்பாரு. அவர் சொல்றத நீங்க கேளுங்க. அப்படி கேட்டீங்கன்னா 3 பேருக்குமே குழந்தை இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அதை கேட்டு அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 3 சகோதரர்களும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா ருக்மணி அவருடைய தங்கச்சி திருச்சி முகமா எல்லோருடையும் வாங்கினா அப்படின்னு வர இருக்கிறா. 3 சகோதரர்கள சகோதரன் சொல்றான், தங்கச்சி உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு எவ்வளவு சோறா இருந்தாலும் எவ்வளவு களைப்பா இருந்தாலும் அது போயிடும். அந்த அளவுக்கு உன்னோட சந்தோஷத்துல ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அதை கேட்டு ருக்மணியும் சந்தோஷமா வரா. இப்ப ருக்மணிக்கு கடவுள் மேல ரொம்ப பக்தி அதிகம். இப்ப அவங்க 3 பேரும் வீட்டுக்கு வந்த பிறகு இந்த இடத்துல தான் சகாதேவன் அவருடைய மனைவியிடம் போயிட்டு பேசிட்டு உட்கார்ந்துருக்கான். அவன் மனைவி பேரு ஜுலேகா. ஜுலேகா என்ன சொல்றானா, இது போல ஒரு பெரியவர் வந்தாரு, ஒரு துறவி வந்தாரு. அந்த துறவி இது போல ஒரு விஷயத்த சொன்னாரு. அதாவது நம்முடைய மடியை நிரப்பணும் அப்படின்னா இந்த காட்டுல ஒரு சாமியார் இருக்காரு, அந்த சாமியார் சொல்றத நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அவனும் சரி அப்படியா, சரி நான் கண்டிப்பா நாளைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்க 3 பேரும் கிளம்பி வடக்கு பக்கமா அந்த காட்டை நோக்கி போறாங்க. அந்த காட்டு பகுதியில அங்க தேவதாஸ் திரும்ப சாமியார் வேஷம் போட்டு உட்கார்ந்து இருக்கான். இப்ப அவர் என்ன, வாங்க மகனே நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இதை கேட்டு அவங்க எல்லாருக்குமே ஆச்சரியம். உங்களுக்கு உங்க 3 பேத்துக்குமே குழந்தை இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா இதுக்கு எல்லாமே ஒரே ஒரு காரணம் தான். உங்க வீட்டுல ஒரு கருப்பு நிழல் இருக்கு, அந்த நிழல் தான் உங்களுடைய தங்கச்சி அப்படின்னு சொன்ன பிறகு எல்லோரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. உங்களுடைய தங்கச்சிய நீங்க 3 பேரும் கொல்லணும், கல்லறையில உயிரோட புதைக்கணும். அப்படி உயிரோட புதைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பேருமே குழந்தை இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது கேட்டு அந்த சகோதரர்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. சகாதேவனுக்கு கை நடுங்குது, அர்ஜுனனுக்கு உதடுலாம் தடுமாறுது. என்ன சுவாமி சொல்றீங்க, இதெல்லாம் முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனாலும் தேவதாஸ் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு குழந்தை வேணும்னா உங்க வீட்டுல குழந்தை சிரிக்கணும் அப்படின்னா உங்களுடைய சகோதரி இறக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அவங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் சிந்திக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தமக்கு குழந்தை இல்ல, அதே நேரத்துல தன்னோட தங்கச்சி ருக்மணி கல்யாணம் பண்ணிட்டு போனா அவளுக்கு குழந்தை இருந்தா இந்த சொத்து சுகத்தை எல்லாமே
அனுபவிக்கிறது அவளுடைய குழந்தையா தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய மனதுல தங்கச்சி மேல கோபம் இருக்கு. சரி அப்படின்னு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து எல்லாமே சுகமா வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரத்துல அவளுடைய மனைவிகளும் என்னன்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல விஷயங்களை இவங்க 3 பேருமே பகிர்ந்துக்கிறாங்க. இப்பதான் சொல்றோன்னே அது தப்பே இல்லையே, சகோதரிய கொண்டுடுங்க, நம்ம குழந்தை வேணும் அப்படின்னா உங்க சகோதரிய கொள்றதுல தப்பு இல்லை அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க எல்லாருமே மனசு கஷ்டமா இருந்தாலும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ருக்மணிய நாளை காட்டுக்கு அழைச்சிட்டு போலாம் அப்படின்னும் எல்லாரும் முடிவு பண்றாங்க. இப்பதான் ருக்மணியிடம் அவனுடைய அண்ணன் சகாதேவன் இந்த மாதிரி பேசுறான். நாளைக்கு நடப்பயிற்சி போலாம், சின்ன வயசுல விளையாண்ட அந்த பகுதியெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு ருக்மணி ரொம்பவே சந்தோஷமா வரா. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அந்த இடம் ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும். அது ஒரு அவங்களுடைய தோட்டம். இப்ப சரி அப்படின்னு மரம் விடியுது. மரம் விடிஞ்சு 3 அண்ணன், அதாவது சகாதேவன், விஸ்வாஸ், அர்ஜுன் அப்படின்னு 3 பேரும் ருக்மணியோட சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல நடந்த இந்த விஷயங்களை எல்லாமே நினைவு கூர்ந்து பேசிட்டு போறாங்க. இப்ப பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மாமரம் மிகப்பெரியதா இருக்கு. இப்ப அந்த மாமரத்துல இருந்து எனக்கு மாங்காய் பறிச்சுட்டாங்க அண்ணா அப்படின்னு அவ கேட்கிறா. இப்ப சரி அப்படின்னு அவங்களும் பறிச்சு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல தான் ருக்மணிய நீ இங்கே நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அந்த மாமரத்தை அடியில நிப்பாட்டிச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துல நாங்க வந்துடுறோம் அப்படின்னு கொஞ்சம் தூரத்துல தோட்டத்துக்கு பின்னாடி அவங்க போறாங்க. இப்ப அங்க ஒரு பெரிய குழியா பறிக்கிறாங்க. 6 மட்டத்துக்கு கீழே குழி பறிக்கிறாங்க. இப்ப அவங்க நேரம் வந்து ருக்மணி நம்ம எல்லாருமே இப்ப விளையாடலாமா, ஒளி ஒன்று பிடிக்கலாம், ஓடி பிடிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு ருக்மணியும் சரின்னு சொல்றா. இந்த இடத்துல தான் சகாதேவன் கண்ணை கட்டிக்கிறான். இப்ப ருக்மணி ஓடி ஒளிரா. இந்த இடத்துல அர்ஜுன் வந்து இங்க ஒளியாத அண்ணன் கண்டுபிடிச்சிருவான், இந்த குழியில போய் உட்காந்துக்க அப்படின்னு அவன் சொல்றான். ருக்மணியும் அந்த குழியில ஓடி உட்கார்றா. அந்த குழி 6 மட்டத்துக்கு கீழே இருக்கிறதால இப்ப 3 சகோதரர்களும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்த பிறகு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு அவன் வந்து கேட்கறான். இப்ப என்ன தூக்குங்க அப்படின்னு சொல்றான். ஆனாலும் அந்த 3 சகோதரர்களும் மம்முட்டி எடுத்துட்டு வந்து சேரியும் மண்ணையும் அவன் மேல கொட்டுறாங்க. என்னென்ன பண்றீங்க, ஏன் என் மேல மண்ணு கொட்டுறீங்க, என்னென்ன பண்றீங்க அப்படின்னு அவ கேட்கிறா. ஆனாலும் அவங்க வேக வேகமா மண்ணை இழுத்து கொட்டிட்டே இருக்காங்க. அது 6 மட்டத்துக்கு மேல இருக்கிறதால அவளால மேல வர முடியல. அவ கதறிட்டு இருக்கா. இப்ப நான் என்னென்ன தப்பு செஞ்சேன், என்ன ஏன் உயிரோட புதைக்கிறீங்க, இப்படி மண்ணை வச்சு மூட்டினா நான் செத்துருவேனா அப்படின்னு, நான் இறந்துருவானா அப்படின்னு கதறா. ஆனாலும் அவங்களுக்கு அவங்களுடைய மனதுல கொஞ்சம் கூட ஈவு இருக்கல. சகாதேவன கண்கள்ல கண்ணீர் கலங்குது. இருந்தாலும் எல்லோருமே மண்ணை வச்சு மூடிடுறாங்க. இப்ப மூடின பிறகு சகோதரி வந்து இறந்திருப்பான், நம்ம போலாம் அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல அங்க ஒரு பெரியவர் வராரு. அந்த பெரியவர் இந்த 3 பேரும் ஏதோ பண்றாங்களா அப்படின்னு பாக்குறாங்க. அங்க குழியை வந்து மூடுறதையும் அவர் கவனிச்சிருக்காரு. இவங்க என்ன பண்றாங்க, ஏதோ இங்க தவறா தெரியுது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. சரி நம்ம எதுவும் நடக்காத மாதிரி நம்ம நடந்துப்போம், அப்படி இல்லனா நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அவரு சாதாரணமாவே அந்த இடத்துல ஏதோ புல்லு வெட்டுற மாதிரி வெட்டிட்டு இருக்காரு. இப்ப அந்த சகோதரர்கள் மூடிட்டோம், அவங்க 3 பேரும் போயிடுறாங்க. இப்ப வேகமா அந்த பெரியவர் வந்து அந்த குழியில என்ன இருக்கு அப்படின்னு அந்த குழியில உள்ள மண்ணெல்லாம் வேகமா அல்றாரு. இப்பதான் ருக்மணி அரை மயக்கத்துல இருக்கா. இப்ப அவ உதடு மட்டும் அசையுது. இப்பதான் சீக்கிரமா அவருடைய முகத்துல தண்ணி தெளிச்சு அவ மயக்கத்திலேயே வச்சு அழைச்சிட்டு போறாரு. இப்ப அவருடைய குடிசைக்கு தூக்கிட்டு போறாரு. இப்ப அந்த பெண்ணுக்கு முகத்துல உள்ள சேரெல்லாம் வந்து தண்ணி வச்சு தொடக்கிறாரு. அவளும் மயக்கம் தெளியுதா. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு அவ அதிர்ச்சியோட கேட்கிறா. இப்பதான் அந்த பெரியவரும், மகளே நீ எதுக்கு கவலைப்படாம, உன்னுடைய தன்னம்பிக்கை நீ விடாத, நீ யார அண்ணன் நினைச்சிட்டு இருந்தியோ உன்னுடைய அண்ணன்கள் தான் உன்னை குழியில வச்சு போச்சுட்டு போனாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அவளோ அழுவுறா. அண்ணன்கள் ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு அவ கேட்கிறா. அப்ப அவர் தலையில கைய வச்சு இறைவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான், உன்னை ஒரு சுமையா கருதுறாங்க, அதனாலதான் இந்த குழியில புதைச்சாங்க, இப்ப உனக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ருக்மணியும் அழுதுகிட்டே சொல்றா, பாபா நான் ஒருபோதும் என் சகோதரர்களை நான் எப்போதுமே சபிக்க மாட்டேன், சகோதரர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு அவ அழ ஆரம்பிக்கிறா. மகளே நீ இப்போது என் கூட இருக்க, நான் உன்னை அப்பா மாதிரியே பார்த்துப்பேன், யாருக்கும் கவலைப்படாம தைரியமா இரு, இறைவன் நிச்சயமா இதுக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடைய சகோதரர்களுக்கு இப்பதான் பாவமே பிடிக்குது அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஆனா அவருடைய சகோதரி அழுதுகிட்டே இருக்கா. இப்ப இதே நேரத்துல அவருடைய அண்ணன்கள் எல்லாமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுல தங்கச்சி அந்த துக்கத்தை அவங்க நினைச்சு கூட பார்க்கல. எல்லோருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த சந்தோஷத்துல மேலும் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி, அந்த 3 சகோதரர்களுடைய மனைவியும் கர்ப்பமா வராங்க. இதை கேட்டு எல்லாருமே சந்தோஷமா வராங்க. எல்லாரும் குதூகலிக்கிறாங்க. இப்பதான் காலங்கள் கிடக்குது. 9 மாசம் முடியுது. இப்ப 3 பேருக்குமே குழந்தை பிறக்க போகுது. இப்ப மருத்துவமனைக்கு போறாங்க. இப்ப குழந்தையும் பிறக்குது. சகோதரனுடைய மனைவிக்கு குழந்தை பிறக்குது. அதிர்ச்சியா வரான். என்னன்னா அந்த குழந்தைக்கு காது 2 நீளமா இருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறான். விஸ்வாசோட மனைவிக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பற்கள் நீளமாவும் கொம்பு முளைச்சிருக்கு. இதை கண்டு அவன் மேலும் அதிர்றான். அடுத்த குழந்தை 2 தலையும் ஒட்டிக்கிட்டு ஒரே உடல்ல 2 தலையோட பிறந்திருக்கு. இப்ப 3 பேருமே
கதறி அழுகுறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் அங்க திரண்டு வராங்க. ஏதோ அதிசய குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படின்னும் இது கடவுளோட பக்தியால பிறந்திருக்கு அப்படின்னும் எல்லாருமே வந்து வராங்க, வந்து பாக்குறாங்க. ஆனாலும் அந்த 3 பேருமே அழுகுறாங்க, கதறாங்க, அழுகுறாங்க. இப்ப ஊர் மக்கள் எல்லாம் இவங்க ஏதோ பாவம் செஞ்சிருக்காங்க, அந்த பாவத்தோட விளைவுதான் இப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. இப்பதான் அவங்களுடைய தங்கச்சியை கொண்டது கூட அவங்களுடைய மனசுல ஒரு ஓரமா அவங்களுக்கு திக் திக்குன்னு இருக்கு. இப்ப திடீர்னு அந்த குழந்தைகள 3 குழந்தைகளும் தலை நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கு. இதை பார்த்து அங்க எல்லோருக்குமே ஆச்சரியம். அப்ப எல்லோருமே அலறாங்க. இப்போ ஒரு முதியவர் கையை உயர்த்தி அமைதியா இருங்க, இந்த குழந்தைங்க ஏதோ சொல்ல நினைக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் திடீர்னு முதல் குழந்தை ஆட்டோட காதுகளும் கண்களும் அந்த குழந்தைக்கு இருக்கு. அந்த குழந்தை மனதை பிளக்கும் குரல்ல அது பேசுது. மக்களே, எங்களுடைய இருப்பு மகிழ்ச்சியா இருக்காது, ஆனாலும் அவங்க செஞ்ச இந்த குற்றத்துக்கான தண்டனை தான் நாங்க பிறந்திருக்கோம். எங்களுடைய தந்தை தனது அப்பாவி சகோதரிய தியாகம் செஞ்சாங்க, சகோதரின்னு கூட பார்க்காம கொண்டாங்க அப்படின்னும் அது சொல்லிச்சு. இதை கேட்டு எல்லோருமே அதிர்றாங்க. 2வது குழந்தை உடனே அந்த கெட்ட துறவி மாதிரி ஒரு கட்டளைப்படி இந்த அட்டுழியங்கள் எல்லாம் இவங்க செஞ்சாங்க. அவருடைய பாதைய இவங்க பின்பற்றினாங்க. கடவுளுக்கு அடிபணியில, அதனாலதான் நான் இப்படி பிறந்தேன், இவங்களுக்கு படம் போட்டவே இப்படி பிறந்திருக்கேன் அப்படின்னும் அது சொல்லுது. இவங்களுடைய வீடுகள்ல கருணை இல்ல, சாபங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னும் இயங்குது அப்படின்னும் அது சொல்லுது. 3வது குழந்தையோ அது 2 தலையோட இருக்கு. விசித்திரமா அதுவும் சொல்ல ஆரம்பிக்குது, நாங்க நீண்ட நேரம் உயிர் பிழைக்க முடியாது, எங்களுக்கு குறைவான நேரமே இங்க வாழ அனுமதிக்குது. இது கடவுளுடைய செய்தி. ஒரு குழந்தை வேண்டும்னா அவங்க வாழ்வாதாரத்தை விரும்புறாங்க, கருணை விரும்பினா இறைவன கேளுங்க. யாரோ மந்திரவாதி, யாரோ கட்டுக்கதை சொல்றவங்க இவங்களிடமிருந்து கெட்ட விஷயங்களை கேட்டு இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அதோடைய விளைவு இவ்வளவு மோசமா இருக்கும் அப்படின்னும் 3வது குழந்தையும் சொல்லுது. அதாவது நீங்க பண்ண ஒவ்வொரு தவறுக்கு தான் இப்ப நாங்க பிறந்திருக்கோம், இப்ப இது கடவுள் எங்களை உங்களுக்கு உணர்த்தத்துக்காக அனுப்பியிருக்காரு அப்படின்னும் அந்த குழந்தை சொல்லுது. பேசி முடிச்ச அடுத்த நொடியே அந்த 3 குழந்தையும் இறந்துருது. இதை கண்டு இப்ப 3 பேருமே கதறி அழுகுறாங்க, மனைவிகளும் அழுகுறாங்க. இப்பதான் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதாவது இந்த குழந்தைகளை நம்ம தங்கச்சி போச்ச இடத்துலயே நம்ம போச்சலாம் அப்படின்ட்டு கல்லறையில வச்சு அந்த குழந்தைகளை கொண்டு போறாங்க. இப்ப தன்னோட தங்கச்சி போச்ச இடத்த அவங்க கொண்டு போய் பெட்டியை வச்சுட்டு அவங்க பாக்குறாங்க, அங்க ஒரு பெரிய ஒரு ஆமரம் முளைச்சிருக்கு. அந்த மாமரம் சின்னதா இருந்தாலும் அதுல மாம்பழம் எல்லாம் பழுத்து தொங்குது. இந்த இடத்துல அவங்க எல்லோருமே சோகமா தனது தங்கச்சியை நினைச்சிட்டு இருக்காங்க. தனது தங்கச்சியை இந்த மாதிரி பண்ணத்தால்தான் நமக்கு இப்படியான ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னும் எல்லோருமே உணர்றாங்க. இந்த இடத்துல திடீர்னு ருக்மிணியோட குரல் கேக்குது, அண்ணா என்ன ஞாபகம் இருக்காருன்னா அப்படின்னு அந்த குரல் கேக்குது. எல்லோரும் மாமரத்தை சுத்தி சுத்தி பாக்குறாங்க. தங்கச்சி குரல் அப்படின்னு எல்லோரும் அழுகுறாங்க. ஆமா அண்ணா, நான் தான் பேசுறேன், நான் என்ன தப்பு செஞ்சேன், என்ன ஏன்னா நீங்க கொன்னீங்க அப்படின்னும் அந்த குரல் கேக்குது. இதை கேட்டு அந்த 3 பேருமே அழுகுறாங்க. நாங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம், எங்களை மன்னிச்சு தங்கச்சி அப்படின்னு அவங்க 3 பேருமே அழுகுறாங்க. இந்த இடத்துல தான் காம்பவுண்டுக்கு பின்னாடி இருந்து ருக்மணி வெளில வரா. இதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த 3 பேருமே. ருக்மணி இன்னும் உயிரோட இருக்கியா அப்படின்னு கதறி அழுகுறாங்க. எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு செஞ்ச தவறுக்கெல்லாம் எங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னும் அவங்க அழுகுறாங்க. அப்பதான் அந்த பெரியவரும் முன்னாடி வராரு. இது போல உங்க தங்கச்சியை நீங்க கொண்டு போச்சுட்டு போனீங்க, பிறகு நான் உடனே போய் அவளை நான் காப்பாத்தினேன், இப்படியான ஒரு பாவம் செஞ்சதுக்கு எப்படிப்பட்ட தண்டனை உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஒரு மனிதனுக்கு எப்படி வாழ்க்கை இருக்கணுமோ அப்படிதான் வாழ்க்கை அமையும். அதாவது நீங்க என்னதான் செஞ்சாலும் உங்களுக்கு பிறக்கிறதான் பிறக்கும். உங்களுக்கு லேட்டா பிறந்தாலும் ஒரு காரணத்தோட தான் பிறக்கும், முன்னாடியே பிறந்தாலும் ஒரு காரணத்தோட தான் பிறக்கும். ஒரு குழந்தை பிறக்காததுக்கும் அது மத்தவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு. இப்ப அந்த பெரியவர் சொன்னதை கேட்டு அந்த 3 பேரும் வருத்தப்படுறாங்க. தன்னோட தங்கச்சியிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. அவனோட தங்கச்சி ருக்மணிய எல்லோருமே அழைச்சிட்டு வீட்டுக்கு போறாங்க. அந்த சகோதரருடைய மனைகள் கூட ருக்மணியை கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. எங்களை மன்னிச்சிருப்பா அப்படின்னு எல்லோரும் மன்னிப்பு கேட்கறாங்க. இந்த இடத்துல கொஞ்ச நாளாவது குடும்பத்துல இப்பதான் எல்லோரும் சந்தோஷமா இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தரா இப்ப சகோதரனுடைய மனைவி கர்ப்பமாவரா, அவருடைய குழந்தை அழகா பிறக்குது. அடுத்தடுத்து இது போல குழந்தைங்க பிறக்குது. இப்ப ருக்மணிக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து சந்தோஷம் போகுது. ஓகே, இந்த பிரச்சனைகளை மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.